இமாமுனா அபுல் ஹவாஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் கூறினார்கள், ஒரு குடும்பத்தை ஏழ்மைக்குள் தள்ளும், குடும்ப வம்சாவளியையே தீராத நிரந்தர வறுமைக்குள் தள்ளும் ஒரு கெட்ட செயல் இருக்குமாக இருந்தால் அந்த செயல்தான் பிறருடைய சொத்துக்களை அபகரிப்பது என்றார்கள். தனக்கு சொந்தமில்லாத பிறருடைய சொத்துக்களை அபகரித்து வைத்துக் கொள்ளும் குடும்பங்களுக்கு 3 விடயங்கள் நடந்தே தீரும் என்பதாக அபுல் ஹவாஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள். முதலாவதாக சொன்னார்கள், ஹாதிசாத், விபத்துக்கள். பிறருடைய சொத்துக்களை அபகரித்து வைத்துக் கொண்டிருக்கும் குடும்பங்களுக்கு அதிக அளவிலான விபத்துக்கள் நடக்கும் என்றார்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், ஷகாவத், அதாவது கெட்ட விதிகள் அந்த குடும்பத்தை சுத்தி கொண்டு இருக்கும் என்றார்கள். மூன்றாவதாக சொன்னார்கள், உங்களுடைய வாரிசுகள் ஏழ்மை நிலையை அடைவதை நீங்கள் கண்ணூடாக காண்பீர்கள் என்ற வார்த்தையை கூறினார்கள். எனவே அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். இப்போது உங்களுக்கு சொத்து செல்வங்களுடன் சந்தோஷமாக வாழ்வது போன்று தெரிந்தாலும் கூட உங்களுடைய வாரிசுகளை தீராத வறுமைக்குள் தள்ளும் செயல்களை செய்துவிட்டு நீங்கள் மரணித்து விடாதீர்கள். எனவே பிறருடைய சொத்துக்களை அபகரிப்பதை விட்டும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக.